Hello friends, welcome to our channel Trader Dana. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியில் எப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டே கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த இண்டிகேட்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், மூவிங் ஆவரேஜ். அது 20 SMA ஆர் 20 EMA எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது என்றைக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள், 31 ஜூலை. உங்களுக்காக நான் பார் ரீப்ளே மோடில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும், அப்போ நம்ம ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 20 SMA வச்சு நம்ம டவுன் ட்ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஃபார்ம் ஆகிற கேண்டில் ஏதாவது ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, இல்லை ரெட் கேண்டில்ஸில் ஏதாவது வால்யூம் ரைஸ் ஆகுதா, இதை பார்க்கணும். நெக்ஸ்ட் டே 9:15க்கு இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலோட இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலோட இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கேண்டில் டச் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் கேண்டில் டச் பண்ணும்போது நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களோட டார்கெட் அடுத்த சப்போர்ட் லெவல். ஓகே, ஃபஸ்ட் டார்கெட் நீங்கள் 20 SMA டச் பண்ணும்போது வச்சுக்கோங்க. ரொம்ப டார்கெட் கிட்டக்க இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் 20 SMA தான், ஆனால் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இன்ட்ராடேங்கிறதுனால உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் டெய்லி செல் கேண்டில் எப்போ கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ்க்கு வரும்போது இந்த இடம், அதாவது 1166 அந்த ஓப்பன் ஏரியாலே நீங்கள் இதோட செல்லை ட்ரை பண்ணலாம். அப்போ 166லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 157 இருக்கும். அண்ட் செகண்ட் டார்கெட் வில் பி 1148. இப்போ நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எது வரைக்கும் உங்களோட டார்கெட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே செல் எடுத்துருக்கோமா. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்திருக்கா பாருங்கள். இங்கே ஒரு லாங் விக் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குல்ல. இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இங்கே டச் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, அதுக்கும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு இது டவுன் ட்ரெண்டுங்கிறதுனால உங்களுக்கு ஃபால் ஆகிட்டுருக்கு. இதே ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும்போது இந்த கேண்டில் நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அப் மூவ் கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேண்டில் இங்கே பாருங்கள், இந்த கேண்டில்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கேண்டில்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ். இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். இங்கே பாருங்கள், ஹை வால்யூம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதோட 50% லெவலா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 50% லெவலில் போயிட்டு உங்களோட செல் என்ட்ரி கொடுக்கலாம். அண்ட் அதோட உங்களை டார்கெட் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட்,
இங்கே ஒரு சப்போர்ட் பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சர்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டார்கெட் உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு. இன்ட்ராடே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ டார்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வந்து உங்களுக்கு செல் கேண்டில் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேண்டில்ஸ் லேர்ன் பண்ணால் தான் இந்த ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது, ரிஜெக்ஷன் கேண்டில்ஸோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, அதை முன்னாடி கேண்டிலை விட ரைஸ் ஆகுதா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் செல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து நியரஸ்ட் சப்போர்ட் லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.